So hello guys, welcome back to the solution. Game விளையாட போகிறது ஃப்ரீ ஃபயர் மேட்ச் வித் மை கொலாபரேட்டர் கிளிச் பாய்ஸ். ஸோ நாங்கள் ஒரு பிஆர் மேட்ச் போட போகிறோம். ஸோ அதில் நான் சொன்னல அந்த ட்ரைலர் வீடியோ. ஸோ பாருங்கள், இதான் ஒரு ஃபுல் கேம் பிளே. அதுவும் இல்லாமல் பிஆர் மேட்ச் விளையாட போகிறோம் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டக்குன்னு கேம் பிளே வீடியோக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், சோலாரா மேப்பு. ஆனால் அந்த மேப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் சோலாரா மேப்பே சூஸ் பண்ணல. ஸோ அங்கே டயராலாம் லெட்ஸ் டூ இட். யாருப்பா இது இருக்குது அந்த கொடி ஃப்ளாகு எங்கே இருக்குது? செகண்டு குமாரா? யாரா? குமார் தமிழ் பேருங்க. வா, அவங்க வச்சுருக்காங்க போல். நம்மளுக்கு பாஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ரெக்வஸ்ட் கொடுப்போம். ரெக்வஸ்ட் எங்கே இருக்குது? கொஞ்சம் சவுண்டு கம் பண்ணுவாங்க. ரொம்ப இதாக இருக்குது. நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலி, நானும் கிளிச் வாய்ஸ். ஸோ அதனால் சவுண்டு கம் பண்ணிட்டு மைக்கை மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சிட்டோம். ஸோ இல்லை. ஸோ எங்கே பாருங்க, கோ டு ஆர்க் வேப்பா ப்ளீஸ்ப்பா. ஏன்னா அந்த சோலாரா இதில் அந்த மேப்பில் இதான் நல்ல பிளேஸு. ஸோ அதனால் ஆர்க் வேக்கு போக மாட்டேன். எப்படி இருந்தாலும் அன்ஃபாலோ பண்ணி நம்ம தான் போகணும். ஸோ 3, 2, 1. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். ஸோ பாருங்க நான் என்னடா அது பிளேனு நான் விளாண்டே ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு எப்படி தான் தெரியுது. இப்போ என்னடா என்ன அப்டேட்டுன்னு வேறு தரலையே. ஸோ குச்சிடணும்னு நினைக்கிறேன். இப்போ குச்சிடணும் மேலே பாரு. இப்போ குச்சி கரெக்டாக இருக்கும் ஆர்க் வேக்கு. இந்த கிளிச் வாய்ஸ் எங்கே போகிறாப்புல? அவனை வேறு நம்ம அவன் நம்மளை ஃபாலோ பண்ணல. இல்லை அவன் எங்கே போகிறான்? அவன் நம்ம ஆர்கே போயிடலாமா பேசாமல்? இல்லை அவன் கூட போயிடுவோம். நான் டீம் மேட்சாக இருக்கணுங்க, என்ன தப்பாயிடும். ஸோ எப்பா அவனேச்சு ஃபாலோ பண்ணுவோம். எங்கே இருக்காப்புல? இவன் வேறு எங்கே போகிறான்னு தெரியலையே. எங்கேயோ அங்கே டேரெக்டாக போகிறான். அவன் நம்மளோட முன்னாடி போயிட்டான். ஐயோ, நான் கொஞ்சம் சீக்கிரமாக குடிச்சிட்டேன்னா, அதனால் அவங்க வரைக்கும் போக முடியல. எங்கே போகிறான் அவன்? விண்டு மில்லுன்னு சொல்லிட்டு எங்கேயோ போகிறாங்க. ஸோ விடுங்க, நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கன் எடுப்போம். ஏன்னா இறங்கினானே யூஸிங் குடிக்கிறீங்க தரலையே. வெக்டர் வெக்டர் 2 வெக்டர் இருக்கா? சூப்பர். ஓகே, என்ன பண்ணுவோன்னா, ஓ மை காட், எங்கே இருக்கான்? அவனை ஃபாலோ பண்ணுவோமா? எங்கேயோ சத்தம் கேட்குதுங்க. எங்கே யாரோ போகிற மாதிரி, என்னமோ போகிற மாதிரி இருக்குது. இருங்க, கீழே போய் அங்கே போட்டு அவ்வளோதான். முடிஞ்சு அப்படியே ஒரு என்ன பார்த்துருக்க? இப்போ தான் போல் யூஸி. உனக்கு யூஸி தானா? இப்படி இறங்கணுன்னு யூஸி கிடைக்குது எல்லாருக்கும். ஒரு வேளை நான் இறங்கும் போது அப்படியே யூஸ் ஏற்றுறானா? தரல எதுவும். ஸோ வாங்க அப்படியே போகலாம். இங்கே ஜிப்பே இல்லைப்பா. வேணாம் விடுங்க. ஜிப்பே இல்லை, சாரி. ஸோ யார் இப்போ செகண்ட் டீம்மேட்? ஏதோ 200 காசு எடுத்துருக்கோம் போல். சூப்பரப்பா. இது நான் கிளிச் பாய்ஸ் ஏதோ போட்டிருக்காங்க. ஒருத்தனை கில் பண்ணிட்டாப்போல. பைக் எடுத்துப்போம். வண்டி எடு, இது ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஓகே, டக்குன்னு வண்டி எடுப்பா. வண்டி எடு. ஓடு. ஏன்டா நிற்கிற? போடா சாமி. இறங்க. நம்மளுக்கு ஒரு கில் இருக்கா இல்லையா? ஐயோ, முடிச்சிட்டாங்க. என்னப்பா கிளிச் பாய்ஸ், வெயிட் பண்ண மாட்டியாப்பா? என்னம்மா நீ? இவனும் 200 எடுத்துட்டான் திரும்ப. சரி, ஃபோர்த்து டீம், செகண்ட் டீம் தானே ஃபஸ்ட்டு 200 எடுத்தான். இப்போ இவன் 200 எடுத்ததுனால 1000 ரூபா ஆச்சா? 1000 ரூபா ஆச்சு. ஸோ வாங்க அப்படியே நம்மளும் லூட் அடிச்சுப்போம். இவன் இதில் அடித்தான்ல. ஸோ நம்மளும் அப்படியே லூட் அடிச்சுப்போம். ஸோ ஏன்னா நான் பைக்கு பாவி, நான் எடுத்த பைக்கு. நான் போகலன்னா நீயும் போகக்கூடாதுடா. பைக்கு ஷூட் பண்ணுறா முதல்ல. வாய் வேறு. இங்கே அந்த பைக்கு முதல்ல ஷூட் பண்ணுங்க ஒருத்தன். பைக் நான் எடுத்தது எதுக்குலாம் இங்கே எடுக்கிறேன். உடச்சி விட்ணுங்க, முடிச்சு விட்றாங்க. கட்டாயம் எடுத்துக்கலாமா? இல்லை அப்படியே முடிச்சிடலாம். இல்லை லூட் வேறு இருக்கே, அதை எடுக்கலாமா? கட்டாயம் எடுத்து முடிச்சு விட்றோம் முதல்ல. அப்பாடா, இனிமேல் ஆனாலும் பைக்கில் போக முடியும். அங்கே ஒரு எலிமி புடு. ஸ்கோப் வேறு இல்லையா? ரொம்ப இதாக இருக்குது. இவன் வேறு அடிக்கிறானே. ஐயோ, டக்குன்னு பாருங்க, என்னால் ஒழுங்காக அடிக்க முடியல. ஏன் ப்ராப்ளம் இல்லை, இங்கே ஸ்கோப் இல்லை. நான் நல்லா அடிச்சுக்க மாட்டேன். நான் நல்லா விளையாடுவேன். இந்த பிஆர்லாம் செம்மையாக விளையாடுவேன்.
ஸோ போடுங்க முடிஞ்சிச்சு. 50 ஏகே போடுறோம். AK-47. ஓகே சூப்பர். ஓ வா சி பாருங்கள், நான் நல்லா விளையாடுவேன். முக்கியமாக ஏகேலாம் சூப்பராக விளையாடுவேன். எனக்கு ஆல்ரெடி வேறு ஒரு ஸ்கின் வேறு இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ பார்த்துக்கோங்க, ஸ்கின்லாம் இருக்குது. நான் அப்புறமேட்டு காமிச்சிக்கிறேன். எனக்கு அது மூடு இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம இதை முடிப்போம். இந்த கேமை கேம் பிளேயை முடிச்சிருவோம் டக்குன்னு. ஸோ இது ஆக்சுவலி 15 மினிட்ஸ் எடுக்கும். பட் ஆக்சுவலி 14 மினிட்ஸ் தான் எடுத்து நான் எடிட் பண்ணி போட்டதெல்லாம், அந்த இன்ட்ரோ அவுட்ரோலாம் போட்டது அதெல்லாம் ஒரு 15 மினிட்ஸ் எடுக்குங்க. ஆனால் அவ்வளோ பெரிய கேம் பிளே அதெல்லாம். ஆனால் நான் ரைவல்ஸ் எல்லாம் 20 மினிட்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்கேன்ல. இப்போ வாவ் இங்கே ஒரு இனிமே இருக்கான். போடு ஏகே இருறா ஏகே இடு த பவர் ஆஃப் AK-47. சூப்பர். ஓ மை காட், இங்கே 30 மினிட்ஸ் எடுத்துருக்கான் போலியே. ஐயோ இருங்க, ரிவைவல் பாயிண்ட்டுக்கு வேணாம். ரிவைவல் பாயிண்ட்டு போய் பாரு நான் யாரா நீ என்னங்க, நான் எடுக்கிற வண்டியெல்லாம் எடுத்துடுறான். என்ன கிளிச் பாய்ஸ். யாரா என்ன சொல்கிறது. போடு நாக் டவுன். ஓகே அப்படியே சுட்டுருவோம். ஓகே சூப்பர். ஓகே ஹெட் ஷாட் சூப்பர். ஓகே லூட் அடிப்போமா நம்ம வேணாம். ஃபஸ்ட்டு ரிவைவல் பாயிண்ட் போய் ரிவைவ் பண்ணிப்போம். ஆல்ரெடி ஒருத்தர் ரிவைவ் பண்ணுற மாதிரியே இருக்கே. ஆமாம் ரிவைவ் பண்ணுறாங்க. செகண்ட் யாரா பண்ணி சுட்டா. இரு முடிச்சிடுறோம். அவ்வளோதான், நான் அவுட் ஆகக்கூடாது. ஐயோ அவ்வளோதான், நாக் டவுனு முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் முடி அட்ரா அடிக்க மாட்டானே. அவ்வளோதாங்க. இங்கே நிறைய பேர் ஐயோ க்ளூ அவுட் ஆனால் முடிஞ்சு கேம் பிளே. ஐயோ டக்குன்னு இருங்க, ஃபஸ்ட்டு இவனை முடிச்சு விட்றேன். ஓரா அடிக்கிறான். அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் மெடிக்கெட் போட்டு வெயிட் பண்ணிப்போம். ஓகே ஐயோ அங்கே வேறு ஒருத்தவன் ஒயிட் கல்லில் போகிறானே, அவனை வேறு அடிக்கணும். என்ன பண்ணுறது இருங்க, இவன் இங்கே ஒருத்தன் இருக்கான், அவனை முடிச்சு விட்ருவோம். போடு டக்குன்னு. ஐயோ அடி ஐயோ அடிக்கப்பட்டுறானே. ஆக்சுவலி போடு அப்பாடா முடிச்சு விட்டோம். ஆக்சுவலி நான் எதுக்கு ஆர்கிவே போகணுன்னு நினச்சேன்னா, எங்கள் ஆர்கிவேல தான் நிறைய எனிமிஸ் வருவாங்க. அதெல்லாம் போட்டு அவங்கள அடிக்கலாம். அதுதான் சொல்கிறேன். நிறைய எனிமிஸ் வந்தால் அவங்கள முடிச்சு விட்ருலாம். அதுதான் சொல்கிறேன். என்ன இவன் என்னென்னா வண்டு முன்னு போகிறான் எங்கேயோ. பேசாமல் ஆர்கிவே போயிருந்தேன், நானாச்சும் நிறைய கில் எடுத்துருப்பேன். பாருங்கள் இங்கே வந்தால் வெறும் 3 தான் ஆகுது. குவாட்ராட்டிக் டவுனா எப்படி எடுத்தேன் நான்? இப்போ 7 நடந்து தானே வந்துட்டுருக்கேன். எப்படி அவுட் எனக்கு ஒன்றும் புரியல. சரி வாங்க போகலாம், எங்கேயாச்சும் போவோம். அந்த 4th டீம்மேட் எங்கப்பா கிளிச் பாய்ஸ் இருந்தோம் அங்கே இருக்கான் போல். வாங்க அவனை ஃபாலோ பண்ணியே போமா, இல்லை வேணாம் விட்டுருங்க. அவன் ஃபாலோ பண்ணி போவோம். ஐயோ அப்படியே டேரெக்டாக எங்கேயோ போவோங்க, விட்டுருங்க. இங்கே ஒரு லூட் இருக்குது முதல்ல எடுப்பா, அதை பார்க்க தான் வந்தேன். இல்லைனா எதுவுமே இல்லை. ஆடா பாவீங்களா, நான் இங்கே AK-47 வேறு புல்லட் இல்லைங்க. அதுக்கு புல்லட் எடுக்க வரலான்னு பார்த்தா இங்கே ஒரு லூட் இருக்குது, அதை எடுக்கலான்னு வந்து அங்கே அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தா. இப்போ எதுவுமே இல்லை. என்ன அப்போது யாராச்சும் கில் பண்ணால் தான் இது பண்ண முடியும் போலயே. இங்கே எவனுமே இல்லை எனிமீஸ். இங்கே ஆர்கிவேல தான் நிறைய எடுப்பாங்க. எதுக்கு இந்த மாதிரி ட்விட்டரெல்லாம் கொடுக்குறாங்க? இப்போ நான் எனக்கு தான் விளாண்டுருக்கேன், நான் தான் தெரியுமே. இதுல போட்டுருங்க. சரி வாங்க எங்கேயாச்சும் இங்கே ஒரு லூட்ரு. மெடிக்கிட்டா சாரி, எடுக்க வர முடியல. பேக் ஃபுல் ஆயிடுச்சு போலயே. ஐயோ கமான் டக்குனியா என்னையா நீங்கள் வெக்ட்ரு வேணாம் இதெல்லாம் நான் எடுத்துடா. நான் முன்னாடியே எடுத்த மாதிரி இருக்கேன். ஏங்க வந்த இடத்துக்கு வந்திருக்கோங்க. இப்போ இங்கே தான் நான் AK-47 எடுத்தேன். இங்கே தானே ஒரு புல்லட்டும் எடுத்தேன். இங்கே இப்போ புல்லட்டில் நம்ம அப்பயே எடுத்துகிறோம் போல். ஸோ இவங்க வேறு வேஸ்ட் பண்ண வைக்கிறாங்க நம்ம புல்லட்டை. இப்போயே எடுத்து வச்சுருந்தா நம்மளுக்கு ரீலோட் பண்ணிக்கலாம். அதான் சொல்கிறேன். கட்டானதான் ஆட்ட ஆல்ரெடி இருக்கேன். அப்போ புல்லட் கிடச்சிச்சு. 105 10 இன்னும் கொஞ்சம் வேணும். பட் பரவாயில்ல விட்டுருங்க, இப்போதைக்கு இது போதும். மெடிக்கெட்லாம் எடுக்க முடியலையே, என்ன ஆச்சு? ஸோ வாங்க டக்குன்னு அடித்தா முடிச்சிடுச்சு. இன்னும் எத்தனை பேர்? அதுக்குள்ளே 13 பேர் தானா? நம்மளையும் சேர்த்து அதுக்குள்ளே 13 பேர் தானா? என்ன அது? அப்போ 4 8 அப்போ ஆக்சுவலி 4 அப்போ 8 பேர் தாங்க இருக்காங்க. மோஸ்ட்டாக 8 பேர் தான் இருக்காங்க. அப்புறம் மீதி பேர் செத்துறாங்க போலயே. ஐயோ சாரி. 9 10 11 12 13 இன்னும் 5 பேர் செத்துறாங்க ஆக்சுவலி. இல்லைடா 11ஆ? கவுண்ட்லாம் பண்ண முடியும், மேட்ச்லாம் பண்ண முடியாது, போங்களா. ஓகே இப்போ எங்கேயாச்சும் போவாங்க. நம்ம 4th டீம்மேட் வேணாம். எங்கே போயிட்டான் 4th டீம்மேட்லாம்? எங்கே கிளிச் பாய்ஸ் 4th டீம்மேட் வேறு யாரும் இல்லை, கிளிச் பாய்ஸ் தான். ஸோ 3rd டீம்மேட் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டு இருக்காப்புல. நம்ம மட்டும்தான் நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம தான் ஃபஸ்ட் பிளேயர் வேறு. சூப்பர். ஸோ கட்டாயம் எடுத்து ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க. எங்கேயாச்சும் போவோம். ஜோன் வேறு வருது, அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இங்கே ஏதாச்சும் நிறைய கில்ஸ் இருந்தால் இது பண்ணேன். வேஸ்ட் பண்ணிட்டேண்ணா எப்படி? ஐயோ மண்டை வேறு குழம்புதுங்க. நமக்கு இங்கே தான் நம்ம 4th டீம்மேட் இருக்கான்னு நினைக்கிறேன். இருங்க, இங்கே இல்லை, அவன் எங்கேயோ போயிட்டான்னு நினைக்கிறேனே. ஓகே நம்ம இப்போதைக்கு போவோம். இங்கே ஏதாச்சும் எனிமீஸ் இருப்பாங்கன்னு பார்த்தா
எனிமீஸும் இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்களே இந்த மேப்பில். என்னது 10 பேர்? நீங்களாம் எப்படிடா கொலை பண்ணுறீங்க? இல்லை எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஏய்ப்பா புல்லட் இல்லையா? ஷிட். ஓகே ஓகே ஓகே. அங்கே ஒரு கார் இருக்குப்பா. செம சூப்பர் இருப்பாமே. அவ்வளோதான். ஏய் நீ எடுத்துடாதடா. அவன் நம்ம அதுக்குள்ளே எடுத்துடணும். அதே இவன் தான் காரையும் எடுத்தான். இவனும் ஆக்சுவலி அவன் காரை எடுத்தான். ஏங்க எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. ஏய் நிறைய எனிமி இருக்காங்களோ இருங்க. ஏங்க ஆமாங்க நிறைய எனிமி இருக்கான். ஆடா பாவி என்னையை விட்டு இது பண்ணுறீங்களாடா. ஐயோ அங்கே ஒருத்தர் இருக்கா. நான் போட்டுறேன். என்னப்பா ஆடவே தெரில. கிளிச் போய் செத்துட்டான். போடு முடிச்சிட்டேன். நான் என்னப்பா நீ பாட்டுக்கு சுட்டுருக்க. இங்கே பேர் ஹெட் ஷாட். அவ்வளோதான் முடிஞ்சு சாப்பா. ஓகே ஸோ வா இந்த புல்லட்டே போதுண்டா. AK-47 போதுண்டா நல்லது சூப்பர். ஸோ வாங்க போகலாம். இதுக்கு மேலே எதுக்கு புல்லட்டு தேவையே இல்லை. முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா கேம் முடிய போகுது. பார்த்தீங்களா இது 6 பேர் இருக்காங்க. 7 பேர் நான் கொண்டுட்டேன். பார்த்தீங்களா 6-7 எப்போ பார்த்தாலும் 6-7 துரத்து தான் வரும். எப்போ பார்த்தாலும் என் வாழ்க்கையில். ஐயோ இவனுங்க எடுத்துடுறாங்க கில்லுங்க. அந்த காரை வச்சு ஓடுறானுங்க. ஐயோ நான் நல்லா கில்லு எடுத்துப்பேன் ஆக்சுவலி. கலர் அந்த மேப்லாம் இந்த நெக்ஸ்ட் டைம் போடணும்னா RP போடணும். அப்போ தான் நிறைய கில்ஸ் எடுக்க முடியும். இந்த மாதிரிலாம் இவனை ஃபாலோ பண்ணி லூஸ் தரமாக வந்தால் அவ்வளோதான். இப்படி தான் ஆக போகிறது பாருங்கள். இல்லைனா நான் நிறைய கில்ஸ் எடுத்து சத்தியமாக சொல்கிறேன். 7 கில்லாம் எடுத்து 7 கில்லு எடுத்துக்க மாட்டேன். நிறைய கில்லு எடுத்துப்பேன். 14 15 அந்த மாதிரி சூப்பராக 14 15 கூட இல்லை, ஒரு 30 20 அந்த மாதிரி எடுப்பேன். ஏன்னா நான் ஆர்க்குலாம் நிறைய இது வருவாங்க, எனிமிஸ் வருவாங்க. நீங்களாம் பாருங்கள். இப்போ எவனுமே இல்லை, அது ஜோன் வருது. எங்கடா மார்க் பண்ணியிருக்கேன்? மார்க் ரிமூவ் ப்ளீஸ். ஓகே செத்துட்டானா 4th டீம்மேட்டு. அதாவது கிளிச் பாய் செத்துறாப்புல. நம்ம ரிவைவல் கால் பண்ணி அவனை ரிவைவ் பண்ணி விட்ருவோம். ஸோ அது நம்ம ரிவைவல் கார்டு ஏன்னா பக்கத்தில் அங்கே தான் இருக்குது. இங்கே போய் நம்ம இது பண்ணிப்போம். ஏன்னா இந்த பாயிண்ட் வேறு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்கே ரிவைவ் பண்ணிடுவோம் அவனை. ஸோ வாங்க டக்குன்னு வாடா. ஓகே பை. ஏன் என்ன ஆச்சு? ஏன் என்ன அவைலபிள்? என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு வரல? ஏன் கீழே எங்கேயாச்சும் இருக்கா? கீழேயும் இல்லையா? என்னாச்சு? நம்மள்ட்ட காசும் இருக்குது. சூப்பர். அது கூட ஆல் யோர் டீம்மேட்ஸ் ஆர் ஸ்டில் அலைவ். ரிலாக்ஸா? இது இருக்கா? ஆடா பாவி அவனா ரிவைவ் பண்ணி விட்டான் போலே. நம்ம கையால் ரிவைவ் பண்ணி விட்டா கொஞ்சம் சீன் போடலான்னு பார்த்தேன். சரி விடுங்க, என்ன பண்ணுறது. அதுக்குள்ளே ரிவைவ் பண்ணி விட்டாங்க. இந்த 30 மந்த் தான் பண்ணியிருக்கான் போல். அவனை பார்த்தேன் ஆக்சுவலி. என்னமோ மேப்பில் ஜிகுன்னு இதே அப்போயே பார்த்தேன். மேப்பு கீழே என்னமோ இருந்துச்சு. சரி வாங்க கேம் கன்சிடர் பண்ணுவோம். இன்னும் 5 பேர் தான் இருக்காங்க. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். அப்போ நம்ம ஒருத்தா சூப்பர்ரா. ரிவர்ஸ் ஜோன் விடுப்பா. ரிவர்ஸ் எங்கடா இருக்கு? இங்கே இருக்கா? வாங்க ஏன்டா ட்விட்டர்லாம் எனக்கு வருது. நான் ட்விட்டர்லேயே எனக்கு தேவையில்லடா. நிறைய தடவை இதெல்லாம் போயிருக்கேன்டா. என்ன நீ ஏதோ ஃபஸ்ட் டைம் விளாட்ற மாதிரி பண்ணுறாங்க நியாயத்துக்கு. நான்லாம் நிறைய 5-6 வருஷமாக விளாண்டுட்டு இருக்கேன். ஆனால் என்ன புது அக்கௌண்ட்டில் விளாட்றேன், வேறு எதுவும் இல்லை. இல்லைடா உனக்கு லெவல் கம்மியாக இருக்குன்னு தான் கேட்கலாம். ஏன்னா 5-6 அக்கௌண்ட்டில் விளையாடுவாங்க, நிறைய அக்கௌண்ட்டில் விளையாடுவேன். ஏன்னா நான் சைன் பண்ணுறேன். அப்போல்லாம் எனக்கு தெரியாது. என்னங்க பூஸ்ட்லாம் இருக்கா? எனக்கு இப்போ தான் தெரியுது. நான் ரொம்ப நாள் கழிச்சு சொல்கிறேன். இந்த பூயாவா முடிச்சிட்டாங்க போல கேம் பிளே. அவனுங்க எல்லாம் லீவாக இருப்பான். எப்படி கில் அடிக்க முடியும்? லீவாக இருப்பானுங்க, அவ்வளோதான். ஸோ சேவ் பண்ணிப்போம். நாக் டவுனு தான். என்னது இது? நாக் டவுன் என்னதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் என்னதாகவே இருக்கட்டும். ஓகே ப்ளீஸ். என்ன அது? இதில் வேணாம். ஓகே என்னது இது? முடியா நம்பலாங்க. எப்படி அப்படி இருக்கேன்? இது ஒன்று. இது அடித்தேன். ஆமாம். வாவ் என்ன எஃபெக்ட். சூப்பர். ஓகே நாக் டவுன் முடிச்சிட்டேன். ட்ரிபிள் டேக் டவுன் போட்டுறான். ஓகே ஆமாம் இது க்ளூவால் போட்டேன் அப்போ. ஆமாம் இவனை முடிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முடித்தேன். ஞாபகம் இருக்குது. ஆமாம் நெக்ஸ்ட்டு அவனை முடிச்ச அந்த ஒயிட் கலர் போயிடுவாப்பில். இவனை முடிச்சுட்டு இருப்போம். ஆமாம் ஞாபகம் இருக்குங்க. போடு அப்படியே கடல்லே முடிச்சிடுவோம். ஒரு கடலில் டெட்பாடி போடுவாங்க, ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி அவனை அப்படியே அங்கேயே சாப்பிச்சிட்டேன் பாரு. என்னங்க இது? இந்த மாதிரிலாம் நான் காமிக்கவே இல்லை. இவங்களும் எடுத்து போடுறாங்க. வாவ் நல்லா ரெக்கார்ட் நல்லா எடிட் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரீ ஃபயர் மேட்ச். வாவ் சூப்பர். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ ஆஃப்லைன் போட்டான். ஸோ இன்னொரு மேட்ச் கூட விளாட முடியாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 14 மினிட்ஸ் கவர் ஆயிடுச்சு. இந்த இன்ட்ரோ அவுட்ரோலாம் விடுங்க. ஆனால் 14 மினிட்ஸ் கவர் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு லைக் போட்டுருவாங்க கைஸ். நல்லா தான் விளாண்டான் சூப்பராக. ஸோ அவ்வளோதான் கைஸ். நான் இனிமேல் நிறைய வீடியோஸ் போட வாய்ப்பு இருக்குது. நிறைய வீடியோஸ்னு சொல்லிட்டே இருக்கேன். ஆனால் நான் உண்மையாலுமே நிறைய வீடியோஸ் போடுவேன்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து லைவாக கூட போடலாம், இல்லைனா போட மாட்டேன் தெரில கைஸ். மோஸ்ட்டாக நார்மலாக தான் போடுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், பாய் கைஸ், பாய்.